تعالى وبركاته حمدا مسليا أما بعد. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை நாம் வாழ்வதற்காகத்தான் படைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களும் மலைகளாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், புற்பூண்டுகளாக இருக்கட்டும், செடி கொடிகளாக இருக்கட்டும், இது அனைத்தும் நமக்காகத்தான் படைத்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா சொல்வான், ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ என்று சொல்வான். அதே போல வஸஹரலக்கும், இந்த பூமியை உங்களுக்காக நாம் வசப்படுத்தி தந்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். இப்படி எல்லாம் சொல்லி இருக்க அல்லாஹ் தஆலா ஏன் இயற்கை சீற்றங்களின் மூலமாக, பேரிடர்களின் மூலமாக பூகம்பம், புயல், நிலச்சரிவு, புயல் காற்று, இது போல சீற்றங்களை ஏன் தருகிறான் என்றால், மனித சமுதாயம் செய்யக்கூடிய அழிச்சாட்டியத்தினாலும் அட்டூழியங்களினாலும் அத்துமீறலினாலும் தான் அல்லாஹ் தஆலா இது போன்ற இயற்கை சீற்றங்களை அல்லாஹ் தஆலா தருகின்றான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்வான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ் பிமா கஸபத் ஐதின் நாஸ். இந்த பூமியிலே, கடலிலும் பூமியிலும் ஃபசாத் வெளிப்படுவதாகிறது. பிமா கஸபத் ஐதின் நாஸ், மக்களுடைய செயல்களின் காரணத்தினால் தான் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மக்களின் காரணத்தினால் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு சீற்றமும் நடக்கிறது. அது வெள்ளமாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது மக்களின் காரணத்தினால் மட்டும்தான் வருகிறது. ஒரு தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகத்தை பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் கண்மணி நாயகத்திடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் உங்களுடைய முடி நரைமுடியாக ஆகிவிட்டது, ஏன் உங்களுடைய தலை நரைய தலையாக ஆகிவிட்டது என்று கேட்கும் போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சய்யபத்னி ஹூது சூரா என்னை நரைமுடியாக ஆக்கிவிட்டது என்று சொன்னார்கள். ஏன் அவ்வாறு சொன்னார்கள் என்றால், அந்த சூறாவில் தான் அல்லாஹ் தஆலா பல சமூகத்தாரர்களை அழிக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் தஅவா செய்த பணியை எடுத்து சொல்லிவிட்டு அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாததின் காரணத்தினால், அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வைத்ததின் காரணத்தினால் வெள்ளத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்தான். அதே போல ஆது சமூகத்தை அழித்தான். அதே போல ஆது சமூது கூட்டத்தார்களையும் அழித்தான். இது போல ஒவ்வொரு கூட்டத்தார்களையும் அல்லாஹ் தஆலா அழித்துக் கொண்டே இருந்தான். அவர்களுடைய காரியத்தின் காரணத்தினால், அவர்கள் செய்த அநியாயத்தின் காரணத்தினால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தையும் அழித்தான். அதே போல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தையும் அழித்தான், அவர்கள் அளவு நிர்ணயத்தில் மோசடி செய்ததன் காரணத்தினால். அதே போல சபா மக்களுக்கு அணைக்கட்டை திறந்துவிட்டு அனைவர்களையும் அழித்தான். இது போல ஒவ்வொரு சமூகத்தையும் அழித்ததின் காரணம் அவர்கள் செய்த காரணத்தினால் தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஃபசாதுகளை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறினார்கள், அல்லாஹ்வை ஹராமாக்கியதை ஹலாலாக ஆக்கினார்கள், எதை தடை செய்தானோ அதை செய்தார்கள். இது போல ஒவ்வொரு காரியத்தையும் செய்ததின் காரணத்தினால், வரம்பு மீறியதின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்தான். அல்லாஹ் தஆலா மலையும் சரி காற்றையும் சரி ரஹ்மத்தாக தான் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்வான், நஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா, இந்த மழை நீரை நாம் பரக்கத்து புரிந்ததாகத்தான் ஆகியிருக்கிறோம். அதே போல சொல்வார்கள், அர்ரீஹு மின் ரௌஹில்லா தஅதி பிரஹ்மா, காற்று என்பது ரஹ்மத்தை கொண்டு வரும். அது எப்போது வேதனையாக, எப்போது அது சோதனையாக மாறுகிறது என்றால், எப்போது நாம் வரவு மீறுகின்றோமோ அந்த பூமியும் அந்த கடலும் அந்த காற்றும் வரவு மீறுகிறது. மழை அதிகமாக பெறுகின்றது, நாம் செய்யக்கூடிய அழிச்சாட்டியத்தின் காரணத்தினால் அது வெள்ளப்பெருக்காக மாறுகிறது. அதே போல தென்றல் காற்றாக இருப்பது, நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றாக இருப்பது புயல் காற்றாக, அதில் மூழ்கி நாம் இறந்து போகின்ற காற்றாக மாறுகின்றது என்றால் அது நாம் செய்யக்கூடிய காரியத்தினால் மட்டும்தான். அதுபோல இந்த உலகத்தில் ஒரு வருடத்திற்கு 86 முறை புயல் வருகிறது. அந்த புயல்கள் 47 சூறாவளியாக மாறுகிறது. 86 புயல்கள் ஒரு வருடத்திற்கு வருகிறது. அது 47 சூறாவளியாக இந்த வருடத்திற்கு மாறுகிறது. அதில் சென்ற வாரம் கூட நமக்கெல்லாம் தெரியும்,
மோந்தா புயல் வந்தது. இது போல ஏன் அல்லாஹு தஆலா சோதிக்கின்றான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபி ஆகிரி ஹாதிஹில் உம்மா ஹஷஃபுன் வ மஷஃபுன் வ கதஃபுன். அல்லாஹு தஆலா கியாமத் நாளுடைய இறுதி நாட்களிலே கல்மலையை கொண்டும் உருமாற்றத்தை கொண்டும் நிலநடுக்கத்தை கொண்டும் இந்த உம்மத்தை சோதிப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதன் நடப்பதற்கு காரணம் என்னவென்றால், பல விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. முஸ்லிமாக இருப்பார், ஈமான் கொண்டிருப்பார், ஆனால் சிறுக்கான காரியங்கள் அனைத்தையும் செய்வார். நமக்கெல்லாம் தெரிந்ததுதான். ஒரு செலிபிரிட்டியோட கணவன் சபரிமலைக்காக மாலை போட்ட காரியம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சபரிமலைக்காக தன்னுடைய மனைவி இந்துவாக இருப்பதின் காரணத்தினால் இவன் முஸ்லீமாக இருக்கின்றான், சபரிமலைக்காக மாலை போடுகின்றான். அதே போல தான் நடிக்கக்கூடிய திரைப்படம் ஃபேமஸ் ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் ஆல்கஹாலை ஹராமை ப்ரொமோட் செய்கிறான். அதே போல தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக தான் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக யூடியூப்களிலே ஹராமான உணவை சாப்பிட்டு அதன் மூலமாக சம்பாதியத்தை வளர்க்கிறார்கள். இது போல அருவருப்பான அசிங்கங்களா அல்லாஹ் தஆலா தடை செய்யப்பட்ட அனைத்தையும் ஹலாலாக்கி அதை வெளிப்படையாக மக்களுக்கு செய்து காட்டுகிறார்கள். மாற்று மதக்காரர்கள் மாட்டார்கள், எப்போதுமே குர்ஆனை ஹதீஸை பார்க்க மாட்டார்கள். முஸ்லீம் எப்படி வாழ்கின்றான் என்று பார்த்துதான் அவர்கள் படிப்பினை பெறுவார்கள். அப்படி முஸ்லீம் எப்படி வாழ்கிறான் என்றால், இவ்வாறு இருந்தான் என்றால், அவர்கள் மாற்று மதக்காரர்கள் இதை பார்த்து நாமும் இப்படித்தான் இருக்க வேண்டுமோ என்று இஸ்லாமும் இதைத்தான் கூறுகிறது என்றோ தவறாக நினைத்து விடுவார். அதனால்தான் அல்லாஹ் தஆலா பலவிதமான இயற்கை சீற்றங்களின் மூலமாக இந்த உலகத்தை அழித்து காட்டுகின்றார். அவர்களை அழிக்கிறான் சரி, நம்ம நல்ல அமல்கள் செய்யக்கூடிய அமல்கள் புரியக்கூடிய நல்லோர்களை ஏன் அழிக்கின்றான் என்றால், அல்லாஹ் தஆலா அதையும் தன்னுடைய திருமறையிலே சொல்லுவார், காட்டுவான். வத்தகூ ஃபித்னத்தன் லா துஸீபன்னல் லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. ஒரு பாவி பாவம் செய்தால் என்றால் அவரை மட்டும் பிடிக்காது, மற்ற அவர் கூட இருந்த அனைவர்களையும் பிடிக்கும் என்று இந்த குர்ஆனுடைய கருத்து இருக்கின்றது. ஒருவர் பாவம் செய்கிறார் என்றால் அவரை மட்டும் அல்லாஹ் தஆலா தண்டிக்க மாட்டான், அவர்களின் சுற்றி உள்ள அனைவரையும் அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். இது போல பாவம் இந்த உலகத்தில் நிகழாமல் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் தஆலா பலவிதமான காரியத்தை சொல்லி கேட்டுகின்றான். இது போல ஒவ்வொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமீதியிலே ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டுவார்கள். இதத்தஹது ஹவுலா. இது போல ஒரு 15 காரியத்தை சொல்லி இது எல்லாம் எப்போது வெளிப்படுகிறதோ அப்போது இயற்கை சீற்றம் வரும். அதில் முதலாக அதில் ஒரு 15 காரியத்தில் ஒரு 2 மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். மஸ்ஜிதுகளில் சத்தம் உயரும், தேவையற்ற சத்தங்கள் வரும் மஸ்ஜிதுகளிலே. இப்ப நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். எந்த ஒரு தெருக்களில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுல தீர்ப்பு கொடுக்கிறது பள்ளிவாசல்ல வந்துதான் தீர்ப்பு கொடுக்கிறார். அதே போல ஹம்ரு வெளிப்படையாக நடக்கின்றது, வெளிப்படையாக நடக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் திறந்த வேண்டும், நாம் முதலில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும், நாம் நம்முடைய பிறர்களுக்கு நலத்தை நாட வேண்டும். அதே போல நம்முடைய பெற்றோர்களுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும், உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், ஏழைகளாக யார் இருக்கிறார்களோ அவருக்கு உதவி செய்ய வேண்டும், சதகாக்கள் அதிகமாக செய்ய வேண்டும், ஜக்காத்துக்கள் அதிகமாக கொடுக்க வேண்டும். இது போல நற்காரியங்களை செய்தால் அல்லாஹ் தஆலா அந்த வேதனையை கம்மிப்படுத்தி அதை இல்லாமல் ஆக்கி விடுவார். எனவே அல்லாஹ் தஆலா இது போல இயற்கை சீற்றங்களில் இருந்தும் பேரழிவுகளில் இருந்தும் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.